கண் பார்வை தெளிவாக இருப்பதற்கு, கண் பார்வை குறைபாடு இல்லாமல் இருக்க என்ன பண்ணலாம்? கேள்விப்பட்டிருப்போம். தொடர்ந்து தலைவலி இருந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு. அந்த மாதிரி தலைவலி இருந்துகிட்டே இருந்தால் ஒருவேளை பவர் இருக்க போதுங்க, கண் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொருட்களோ இல்லை காட்சிகளோ நமக்கு கிளியராக தெரியாமல் இருக்கும். இந்த ப்ராப்ளம் தான் நிறைய பேருக்கு இருக்கு. கண்ணாடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கிட்ட பார்வை தூர பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன், இந்த மயோப்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் தான். லைட்டை வந்து சரியாக அப்சர்வ் பண்ண முடியாது. டிரைவிங் பண்ணுறவங்க ரொம்பவே இதனால் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இந்த பிரச்சனையும் வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கண் பார்வை தெளிவாக இருப்பதற்கு, கண் பார்வை குறைபாடு இல்லாமல் இருக்க என்ன பண்ணலாம்? வயதான நபர்களுக்கு பொதுவாக கண் பார்வை குறைபாடு அப்படின்றது ஏற்படக்கூடியது தான். ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் வயது வித்தியாசமே இல்லாமல் நிறைய பேர் வந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோடு தான் இருக்கிறோம். ஸோ கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னாவே சில அறிகுறிகள் நமக்கு தெரியும், சில சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மெயினாக ஹெட்டேக் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், தொடர்ந்து தலைவலி இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு. அந்த மாதிரி தலைவலி இருந்துகிட்டே இருந்தால் ஒருவேளை பவர் இருக்க போதுங்க, கண் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தலைவலி நிறைய பேருக்கோ. அதுக்கு அடுத்தது மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி, பின்மண்டையில் வலிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது நம்மளுடைய ஸ்கல் போனும் செர்விக்கல் வெர்டிப்ராவும் சேரக்கூடிய இடத்துல பின்மண்டை வலி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆப்டிக் நர்வ்ஸ் வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இதுலேயே முக்கியமாக பார்த்தோம்னா டிஃபிஷியன்சி விட்டமின் ஏ மற்றும் இபி. ஸோ இதனோட டிஃபிஷியன்சி இருக்கும் பொழுது கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதில் மேக்ஸிமம் பார்த்தோம்னா மயோப்பியா அப்படின்ற கண்டிஷன், நியர் சைட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களோ இல்லை காட்சிகளோ நமக்கு கிளியராக தெரியாமல் இருக்கும். இந்த ப்ராப்ளம் தான் நிறைய பேருக்கு இருக்குது. கண்ணாடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்று ஹைப்பரோப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேர் சைட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து சரியாக தெரியல, எழுத முடியல, படிக்க முடியல, புக்ஸில் இருக்க லெட்டர்ஸ்லாம் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்ச நாள் ஒரு 40-50 வயதை கடந்த நபர்களுக்கு இருக்கும். அதுக்கும் ஏற்ற மாதிரியான ஸ்பெக்ஸ் வந்து போட்டுட்ருப்பாங்க. ஸோ இந்த கிட்ட பார்வை தூர பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன், இந்த மயோப்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் தான் குழந்தைகளுக்கு கூட நிறைய இருக்குது. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் பார்த்தோம்னா ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க. ஆவரேஜாக பாருங்களேன், ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இன்றைக்கு காலகட்டத்தில் 5 to 6, அதாவது 5லிருந்து 6 குழந்தைகள் கண்ணாடி போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பார்வை குறைபாடு அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு அதிகரிச்சுக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். ஆரம்பத்துலேயே நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா, ஓகே பவர் இருக்கா, ஒரு ஸ்பெக்ஸ் போட்டுறோம், ஓகே இப்போ கிளியராக தெரியுது அப்படின்னு நம்ம விட்டுருவோம். 6 மாதத்துக்கு ஒரு முறை, 1 வருடத்துக்கு ஒரு முறை இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஆரம்பத்திலே இதற்கான ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து டயட், சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணாவே கண் பார்வை அந்த தெளிவு அப்படின்றது ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுலேயே ஒரு சிலருக்கு என்னென்னா, இது ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். இந்த கேட்ராக்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் சரியாகுமா ஆகாதா, மெடிசின்ஸ் எடுக்கலாமா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ கேட்ராக்ட் பிரச்சனையும் ஆரம்ப காலகட்டத்திலேயே சித்த மருந்துகள் எடுத்தால் குணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ரொம்ப அதிகமான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறத விட ஆரம்ப காலகட்டத்தில் சித்தா மெடிசின்ஸ் எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து சர்ஜரி இல்லாமலும் கண் பார்வை குறைபாடு இல்லை கேட்ராக்ட் பிரச்சனையை நம்ம சரி செய்யலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தா ரிஃப்ராக்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைட்டை வந்து சரியாக அப்சர்வ் பண்ண முடியாது. டிரைவிங் பண்ணுறவங்க ரொம்பவே இதனால் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இந்த பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இது பொதுவாகவே பார்த்தோம்னா கண்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஆப்டிக் நர்வ் பாதிப்பு ஏற்படுறது, கண்களை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து நமக்கு பாதிப்புக்கு உள்ளாவது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் சொன்னல, முன்னாடியே சொன்ன மாதிரி விட்டமின் டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இதை சரி செய்யறதுக்கு ரொம்ப பேலன்ஸ்டு டயட் எடுத்தாவே போதும். அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம
விட்டமின் ஏ இருக்கக்கூடிய, ஸோ கண் பிரச்சனையா கேரட் சாப்பிடுங்க. இது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ கேரட் வந்து தாராளமாக தினமும் குழந்தைகளுக்கு ஜூஸ் மாதிரியோ இல்லை கேரட் வந்து பாலில் வேக வைத்து கேரட் கீர் அதெல்லாம் கொடுத்துட்டே வரலாம். ஸோ அதிகமாக குழந்தைகள் தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இனிப்பு, ரொம்ப அதிகமாக இனிப்பு சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ், உப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிட்றது, இது எல்லாமே தவிர்க்கணும். பொதுவாக எல்லோருமே, அதாவது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்க்ரீனிங் டைம் எவ்வளவு நேரம் பார்க்குறாங்க அப்படின்றது தான். கண்டிப்பாக 2 வயது வரைக்கும் 0 டைம் தான். குழந்தைகளுக்கு வந்து ஸ்க்ரீனிங் டைமே கிடையாது, 0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்க்ரீன் வந்து எந்த ஸ்க்ரீனுமே பார்க்கக்கூடாது, மொபைலோ இல்லை லேப்டாப்போ டிவிஸோ. ஸோ இன்றைக்கே நிறைய குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து கார்ட்டூன்ஸோ இல்லை மொபைல் ஃபோனை கையில் கொடுத்துரும். ஸோ இது குழந்தைகள் வந்து இந்த பழக்கத்திற்கு தினம் தினம் அதை பார்க்கும்போது கண் நரம்புகள் பாதிக்கப்படுறது மட்டும் கிடையாது, குழந்தைகளோட பிஹேவியரே நமக்கு மாறுது. ஏன்னா இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய குழந்தைகளுக்கு இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தோம்னா பாதிக்கப்படுறவங்க நம்ம கிளினிக்கும் வராங்க. ஸோ குழந்தைகள் என்னென்னா அந்த டிவிக்கே அடிக்ட் ஆகிறதுனால எப்போவுமே அந்த டிவி தான் உலகம்ன்ற மாதிரி ஒரு லேர்னிங்கை நமக்கு வந்து டிலே ஆக ஆரம்பிச்சிடும். குழந்தையோட ஸ்பீச், லேர்னிங், விஷன் இது எல்லாமே பாதிக்கப்படுது. ஸோ அதனால் ஸ்க்ரீனிங் டைம் வந்து பொதுவாக எல்லாருமே குறைக்கிறது ரொம்ப நல்லது. இரவு நேரத்திலும் அதிகமாக ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருந்தோம்னா கண்கள் அதிகமாக பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம தவிர்த்துக்கணும். எந்த மாதிரி உணவுகள் எடுத்தால் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்லது? எனக்கு நான் கண்ணாடியை கழட்டி எறியணும்னா நான் என்னங்க பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ஆனால் இது வந்து கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். ஸோ ரெகுலராக நம்ம இந்த உணவும் சில பயிற்சிகளும் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா கண் பார்வை நமக்கு தெளிவாக இருக்கும். முதல் மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசாலை. ஸோ கண் ஒளி விசேஷிக்கும் அப்படின்னு ஸ்பெஷலாக இதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வெள்ளை கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்கிற மூலிகை கண்ணுக்கு ஒரு மிகச்சிறந்த மூலிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து கரிசாலை கற்பமாக பயன்படுத்தலாம். கரிசாலை கற்பம்னா வெள்ளை கரிசாலை பொடியை தேனோடு கலந்து தினம்தோறும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடணும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா பொன்னாங்கண்ணி கற்பம். இந்த பொன்னாங்கண்ணி கற்பம் எப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம் எடுத்து நெய் விட்டு சீரகம் சேர்த்து இதில் சின்ன வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் வதக்கி நம்ம சாப்பிடணும். தினம்தோறும் ஒரு கைப்பிடி அளவு இந்த ப்ரிப்ரேஷன் படி நெய்யோடு வதக்கிய பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிடும்போது கண் ஒளி நமக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ பார்வை குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா கண்களை சுற்றி இரவு நேரத்தில் தூங்கும்போது திரிஃபலா நெய் வந்து அப்ளை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெடிசன் அப்படின்னா திரிஃபலா நெய். இந்த திரிஃபலா நெய்ன்னு சொல்லக்கூடியது கண்களுக்கு அது ஸ்ட்ரெயின் ஆகுது இல்லையா? ரொம்ப நேரம் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை நம்ம வந்து மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்கோம், இல்லை லேப்டாப் பார்த்துட்ருக்கோம், ஸ்க்ரீன் தான் பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா ஸோ 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இதில் இரவு தூங்கும்பொழுது கண்களை சுற்றி திரிஃபலா நெய் அப்ளை பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரும்போது கண்களை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது ஸ்ட்ரென்தன் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பார்வை குறைபாடும் நமக்கு சரியாகும். முக்கியமாக சின்ன சின்னதாக நம்ம வீட்டிலே பண்ணக்கூடிய ஹை எக்ஸசைஸ், ஸோ கண் பயிற்சிகள் வந்து செய்யணும். ரொட்டேஷன் பண்ணுறது, அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸ், ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து ஐபால் வந்து அசைக்கிறது, இந்த மாதிரியான எக்ஸசைஸ் வந்து காலையில் 10 நிமிடம், மாலை 10 நிமிடம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதுக்கு முக்கியமாக செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து, இது வந்து சன் எனர்ஜி வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு வெயிலில் வச்சிடணும். ஸோ இந்த வெயிலில் காலையிலேருந்து அது ஈவினிங் வரைக்கும் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரணும். ஸோ முகம் கழுவிக்கிட்டு வரணும் அந்த தண்ணீரில். ஸோ இந்த மாதிரி கழுவும் போதும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். ஸோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஸோ கண் பார்வை கொஞ்சம் குறைபாடு இருந்துச்சுன்னா, ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி உணவு முறைகள், சத்தான உணவு முறைகளை கொடுக்கும்போது பார்வை குறைபாடு நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.